சீக்ரெட் பார்ட் 26 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நிமிஷமே நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதா நீங்கள் உணர துவங்கினீங்கன்னா செழிப்பை இருக்கிறதாக உணர துவங்கணுங்க. உங்களை சுற்றிலும் அன்பு அது உண்மையிலே அங்கே இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் இருப்பதாக உணர துவங்கணும். அப்போ தான் என்ன நேரும்னா உங்களோட பாட்டுக்கு பிரபஞ்சம் இசைப்பாடும். ஏன்னா உங்களோட உள்ளுணர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரபஞ்சம் அது எல்லாமே உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா அப்படி தான் நீங்கள் உணர்றீங்க. ஆமாம், இப்போ எப்படி உணர்றீங்க அதை பற்றி சிந்திக்க ஒரு சில வினாடிகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் விரும்பும் அளவு நல்லா இருப்பதாக நீங்கள் உணர்வவில்லைன்னா வலுக்கட்டாயமாக உங்களோட உணர்வை உயர்த்துவதில் கவனம் செலுத்தணுங்க. அப்படி தீவிரமாக உங்களை உயர்த்தி கொள்ளும் நோக்கத்துடன் உங்கள் உணர்வுகளை உயர்த்த கவனம் செலுத்தும் போது அது உங்களால் சக்தியுடன் உயர்த்த முடியும். கவன சிதறல்களை, அதாவது நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணீங்கன்னா அதை தவிர்க்கணும்னா நீங்கள் உங்கள் கண்களை மூடிட்டு உங்களில் உறைந்திருக்கும் உணர்வுகளை கவனம் செலுத்தி ஒரு நிமிடம் புன்னகைப்பது அதற்கான ஒரு வழி. அதாவது நீங்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அது கண்ணை மூடி ஸ்மைல் பண்ணீங்கன்னா அது எல்லாமே பறந்து போகுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதாக உணர்தல் ரொம்பவும் இன்றியமையாது. ஏன்னா இந்த உணர்வு தான் பிரபஞ்சத்திற்கு எண்ணங்களை ஒளிபரப்பாகி அதை ஒத்தவற்ற மேலும் அதிகமாக உங்களை நோக்கி இருக்குதுங்க. அதனால் நீங்கள் நல்லா இருப்பதாக உணர்வது அதிகரிக்கும் போது நீங்கள் நல்லா இருப்பதாக உணர்வதுக்கு உதவும் விஷயங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் கவர்ந்திருப்பீங்கங்க. அதன் மூலமாக உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வீங்க. நீங்கள் மனமுடைஞ்சு இருந்தீங்கன்னா அது ஒரு நொடியில் மாட்டிடலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நல்ல இசையை கேளுங்க, இல்லை பாட தோங்குங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிங்கு, அதாவது உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குதுன்னா பாட்டு பாடலாங்க. இல்லைன்னா இசையை கேட்க முடிஞ்ச இசையையும் கேட்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹீலிங்ஸு கொடுக்குங்க. இப்போ ரகசியம் மாற்றங்களின் பட்டியலில் ஒன்றை தயாரித்து கைவசம் வச்சு கொள்ளுங்க. ரகசிய மனமாற்றி என்று நான் சொன்னது உங்களோட உணர்வை ஒரு சொடுக்கு போடும் நேரத்தில் மாற்றிவிடக்கூடிய விஷயங்களை தான். அது ஒரு அற்புதமான மலரும் நினைவாகவோ, வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வாகவோ, வேடிக்கையாகவோ, ஒரு தருணமாகவோ, இல்லைன்னா இயற்கை குறித்த ஒன்றாகவோ, நீங்கள் நேசிக்கும் ஒருவராகவோ, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலாகவோ இருக்கலாங்க. பின் எப்போதாவது நீங்கள் கோபப்படும் சூழலோ அல்லது விருத்தியடையும் நிலையிலோ நல்ல உணர்வோடு இல்லாத சந்தர்ப்பமோ ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக உங்களோட ரகசிய மனமாற்றிகள் பட்டியலில் இருந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்தலாம். வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு விஷயங்கள் உங்களது மனநிலையை மாற்றம் என்பதால் ஒன்று வேலை செய்யாவிட்டாலும் வேறொன்றை தேர்ந்தெடுங்க.